நாமக்கல் மாவட்டம் செல்லம்பட்டி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். பிரதாப், விவசாய நிலங்கள்ல கழிவுநீர் கலந்ததால விவசாயிகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க? அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது? ராஜேஸ்வரி, நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டி பகுதியில் அமுதவல்லி என்ற பெயரில் ஜவ்வரிசி ஆலை கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் மரவள்ளி கிழங்கில் இருந்து பல்வேறு ரசாயனங்களை கொண்டு ஜவ்வரிசிகளை பிரித்தெடுத்து வருகின்றனர். அவ்வாறு பிரித்தெடுத்த பின்னர் ரசாயனங்கள் கொண்ட கழிவுநீர் அருகில் உள்ள நிலத்தில் சேகரித்து வருகின்றனர். இந்த சூழலில் நிலத்தில் தேங்கியிருந்த கழிவுநீர் குட்டையின் கரை உடைந்து இன்று திடீரென கழிவுநீர் விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது. இதனால் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், கொத்தவரை, சோளம் போன்ற பயிர்கள் கழிவுநீரில் மூழ்கி வீணானது. மேலும் இந்த கழிவுநீர் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாடைந்துள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், பல ஆண்டுகளாக இந்த ஜவ்வரிசி ஆலை இயங்கி வருகிறது. இங்கு தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக, கொசு தொல்லை இருப்பதாகவும், காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகள் அவ்வப்போது தங்களது பகுதிகளில் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். கழிவுநீர் குட்டை கரை உடைப்பு ஏற்படுவது தொடர்பாக கதையாக இருப்பதாக, இதனால் விவசாயிகள் நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள அனைத்து பயிர்களும் நாசமானதாக, இது குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். ஜவ்வரிசி ஆலையில் இருந்து வெளிவரும் கழிவு நீரை உடனடியாக லாரி மூலம் வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஆலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கழிவு நீரில் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜலட்சுமி, விவசாய நிலங்களில் கழிவுநீர் புகுந்ததால் 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பயிர்கள் நாசமடைந்துள்ளன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப். ஜீப் வந்துருச்சு, தலைவர் வருவாண்டா, கொல்லுங்கடா, கொன்னு புடுங்கடா, ஐயோ அடா கொன்னு புடுங்கடா, எங்களை கொன்னு புடுங்கடா. எனக்கு நிலமே இல்லை, என்ன பரமோக்குங்கிறான்டா, ஒரு 10 என் நிலமெல்லாம் என்ன பரமோக்குங்கிறான்டா. அடைய 60 வருஷமா என் பாட்டம் சம்பாரிச்ச சொத்தடாது. என்ன பரமோக்கடை இத்தனை கிழங்கு அறுக்கிறாங்களாடா. நீ